ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம். சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் குருவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள், நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள், தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய். ஓம் குருவான் திருவடிகள் போற்றி போற்றி. சிம்மராசி அன்பர்களே, 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:20 குருவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். கிருத்திகை 2ஆம் பாதம் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் குருவான் பயணம் தொடங்குகிறார். தொடர்ந்து சந்திர பகவானின் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திலும், சிவாய் பகவானின் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை குருபகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறார். சிம்ம ராசிக்கு குருபகவான் 5-8 கூடியவர், அதாவது பூர்வ புண்ணியம் அஷ்டமாதிபதியும் ஆவார். ஆகையால் உங்கள் ராசிக்கு குருபகவான் தசமகேந்திரம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையால் பூர்வ புண்ணிய இடத்தில் சுற்றி இருப்பவர்களிடம் பங்காளிகளிடமும் வீண் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு வெளியில் குடியேறி விடலாம் என்று மனம் சொல்லும். அப்படி ஒரு சம்பவமும் நடக்கும். குலதெய்வம் கூட சற்று தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்க்கும். முன்னே தெய்வத்துக்கிட்ட வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பதால் சாமி குத்தமும் இறக்க வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முடக்கம் ஏற்படும், வரவு தடைபடும், பொருளாதார சிக்கல் ஏற்படும். தொழிலுக்கு வாங்கிய கடன் கட்ட சொல்லி வங்கியிலிருந்து நோட்டீஸ் வரும். அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாமல் விற்று விடுவீர்கள். பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டு விழிபிதுங்கி நிற்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உருவாகும். 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார். ஆகையால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விழிப்புணர்வாக பணி செய்யுங்கள். இல்லை என்றால் வேலை காலியாகிவிடும். அது மட்டுமல்ல, கேசும் போட்டு விடுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வாங்கி வைத்த பொருட்களெல்லாம் தேங்கி நிற்கும். வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருக்கும். ஆகையால் மனக்கலக்கம் ஏற்படும். தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பதால் பணம் பல வழிகளில் வரும். ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தால் பிரிவினையைத்தான் ஏற்படுத்தும். ஆகையால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பதால் பழைய வண்டி வாகனத்தை விற்று புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள். வீடு மராமத்து வேலைகள் செய்வீர்கள். ஆனால் தாயாரின் உடல் நலனில் மிகவும் கவனம் தேவை. திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதேபோல குருபகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய் பல மருத்துவ செலவுகள் செய்து உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். வீட்டுக்கு வாங்கிய கடன் கட்டி முடியாததற்குள் மீண்டும் ஒரு கடன் பெரிய தொகை வங்கியில் வாங்குவீர்கள். கடன் சுமை அதிகரிக்கும். கடனும் உடனுக்குடன் கிடைக்கும். குருவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது நீச்ச வீட்டை குருபகவான் பார்ப்பதால் நீச்ச தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பூர்வீக வீடு பாதியில் நின்ற வீட்டு வேலைகள் முடிவதற்குள் அந்த இடத்தை விற்கும் நிலை ஏற்படும். பூர்வீகம் இனி ஒத்து வராது என்று விற்றுவிடும் நிலைகளுக்கு உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் விபத்துகள் ஏற்படும். ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. பெரிய மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவினையும் ஏற்படுத்தி விடுவார்கள். ஒரு சிலருக்கு கோர்ட் கேஸ் ஏறி இறங்கும் சூழ்நிலை உருவாகும். சந்திர மௌலீஸ்வரர் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். மனசஞ்சலங்கள் விலகும். கன்னிமூல கணபதியை வணங்குங்கள். சகல தடைகளும் விலகும். செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். அப்படியே இடும்பனையும் வணங்குங்கள். அனைத்து இடையூறுகளும் உடனே விலகும். சனிக்கிழமை காவல் தெய்வங்களை வணங்குங்கள். சகல பாதுகாப்பும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.